ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புதுவிதமான ரெசிபி ஒன்று டிஷ்ஷு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு மில்க் பால்கோவா. அது ஏன்னா ஏன் இப்படி தரேன்னாக்கா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் செய்ய போகிறேன். அது எப்படி வரப்போகுது எப்படி செய்ய போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணணும். எதுக்காகவும் நம்ம விட்டுக்கூடாது. விடாமுயற்சி பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நான் இப்போ வந்து பால்கோவா செய்ய எடுத்திருக்கேன். 1 லிட்ரு பால் வாங்கியிருக்கேன். நான் கவர் பால் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு அது வந்து க்ரீமி பால்ன்ட்டு வச்சு திக்காக நல்லாயிருக்கும். பசுமாட்டு பால் வந்து அவ்வளோ திக்னஸ் இருக்காது. ஸோ அதனால் 1 லிட்ரு கவர் பால் வாங்கியிருக்கேன். இது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். பால்கோவா செய்கிறதுக்கு 3 பொருள் மட்டும் போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பால், சுகரு அண்டு கீ, நெய் தேவைப்படும். ஏன்னா அது சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ இந்த 3 பொருள் இருந்தாலே போகிறோம், நம்ம பால்கோவா செஞ்சிடலாம். இப்போ வந்து பால் பாயில் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது நம்ம சுகர், பால் சுண்டி வந்த பிறகு தான் சுகர் போடணும். பால் சுண்டிட்டோம், பார்க்கலாம் வாங்க. கால்வாசி சுண்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கால்வாசி சுண்டிட்டு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரணும். அது வந்த பிறகு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா பாயில் ஆகுது பாருங்கள் பால். மெதுவாக கிளறுப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஏடு கட்டிகிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட இது அல்வா செய்கிற மாதிரி தான். நான் ஸ்டாப்பாக கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது இந்த கார்னரில் அப்படியே எடுக்கிறது பாருங்க, இது மாதிரி நல்லா சுரண்டி விட்டு கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா பால் திக்னஸ் ஆக ஆக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ விடக்கூடாது. அந்த மாதிரி விட்டோம்னா அப்புறம் நம்ம செய்கிறதே வேஸ்ட் ஆகிடும். அதனால் நான் ஸ்டாப்பாக இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுனாக்கா சுகர் போட்டு ஆட் பண்ணிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திக்னஸ் பாருங்கள் நல்லா வந்துருச்சு. அது கரண்டியில் கொஞ்சம் எடுத்து காட்டுப்பா. அப்படி வாயில் போடலாம். அப்படி கொஞ்சம் அங்கேயே எடுத்துக்கிட்டு சூப்பர் திக்னஸ் வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். வாயில் போடாமல் தலையில் போடுவாங்க. இல்லை, வாயில் போட்டால் கரையுமா, இல்லை அப்படியே வாயோடு ஒட்டிக்கம்மா. ஒட்டிக்கிட்டோம், அல்வாவை இதை ஒட்டிக்கிறதுக்கு. இப்போ நம்ம சுகர் போட்டுக்கலாம். அதில் இருப்பா போதும். ஏற்கனவே ஆல்ரெடி சுகர் நான் அதிகமாக தான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது போகிற சுகர் ரொம்ப தேவைப்படாது. இதுக்கு திட்டமாக போட்டால் போகிறோம். நல்லா கிளறுப்பா. இன்னும் நல்லா இப்போ இனிமேல் தான் நல்லா ட்ரை ஆகி வரணும். நம்ம நெய் ஊற்றி கிளறணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம், ஒரு ஸ்பூனு. இன்னும் நல்லா ட்ரை ஆகட்டுன்னு அடுத்தது நம்ம 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டா சரியாக இருக்கும். போதும் அந்தளவுக்கு. ஒரு 2 ஸ்பூனு இல்லை 3 ஸ்பூனுக்குள்ளே நமக்கு போதும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நல்லா பதத்துக்கு வந்துருச்சு. இதில் இன்னும் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கிளறிக்கலாம். அப்போ போதும். ஏற்கனவே 2 ஸ்பூன் போட்டேன், இது போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்துருச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக. ஸோ இதுதான் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். இது ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த பவுலில் லேசாக நெய் தடவி இருந்தாக்கா நல்லாயிருக்கும், ஒட்டாமல் நல்லா வரும். பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. இது எனக்கே ஷாக்காக இருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன், நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இருங்க நம்ம பவுலில் மாற்றிட்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துட்டோம். பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இதில் கேஷ்யூ நட்டு பாதாம்லாம் நல்லா சாப்ஸாக கட் பண்ணி தூவி விடலாம். ஸோ இது வந்து சாஃப்டாக இருக்கணும், அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வாய்க்கு எதுவுமே கடிப்படாமல் செய்யாமல் சாஃப்டாக மெத்துன்னு சாப்பிட்டா நல்லா இருக்கிறதுக்காக தான் நான் எதுவுமே செய்யலை. எனிவே சக்ஸஸ். ஃபஸ்ட் டைமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லாவும் வந்துருச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன். நெய்யோட வாசனை, பாலோட மணமாக இருக்கிறது எல்லாமே நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பால்கோவாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.